Hello viewers, welcome to Tech Club. Number 1. Reflex Portable Bike. இது ஒரு போர்ட்டபிள் எலக்ட்ரிக் பைக். இந்த பைக்கை 5 செகண்டில் ஹோல்ட் பண்ண முடியும். இதுதான் இந்த பைக்கோட ஸ்பெஷல். இந்த ஸ்மால் பைக் மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகம் போகக்கூடியது. 3.5 மணி நேரம் ஃபுல் சார்ஜ் செய்தால் 30 கிலோமீட்டர் வரை பயணிக்கலாம். 15 கிலோ மட்டுமே எடை கொண்ட இந்த பைக் 105 கிலோ வரை இழுக்கும் திறன் கொண்டது. மேலும் IP54 வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுக்கப்பட்டுள்ளது. Number 2. Deal Fast. ரேஸ் பைக் போன்று தோற்றமளிக்கும் டீல் ஃபாஸ்ட் எலக்ட்ரிக் பைக் 80 கிலோமீட்டர் வேகத்தில் 380 கிலோமீட்டர் வரை செல்லும் திறன் கொண்டது. இது பிரைம், டாப், லைட் என்று 3 மாடல்களில் களம் இறங்கியுள்ளது. 50 Ah பேட்டரியும் 62 கிலோ எடையையும் கொண்டு டாப் மாடல் செயல்படுகிறது. மேலும் ஃபுல் சார்ஜ் செய்ய 3 to 4 மணி நேரம் எடுத்துக்கொள்ளும். பைக்கின் அனைத்து செயல்பாட்டு நிலையையும் பைக் செல்லும் இடத்தையும் ட்ராக் செய்யும் வகையில் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ரிமோட் மூலம் கண்ட்ரோல் செய்யும் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது. நம்பர் 3. G-Fly பைக். புதிய முறையில் ஃப்ளை ஃபோல்டிங் சிஸ்டம் அறிமுகம் செய்து ஒரே வினாடியில் மடக்க முடியும் என நிரூபித்து காட்டி உலகின் முதல் ஃபோல்டிங் எலக்ட்ரிக் பைக் எனும் இடத்தை பிடித்துள்ளது. இது பெல்ட் டிரைவ் கொண்டு மணிக்கு 25 கிலோமீட்டர் வேகம் வரை செல்லும் திறன் கொண்டது. இது 17 கிலோ எடை கொண்டுள்ளது. இதற்கு ஆன்டி பஞ்சர் ப்ரூஃப் டயர் கொடுக்கப்பட்டுள்ளது. மேலும் GPS பொருத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் செல்லும் தூரங்களை பார்க்கவும் வலைத்தளங்களில் பகிரவும் முடியும். Number 4. Unimog. பதினேழு கிலோ எடை கொண்ட இந்த பைக் 110 கிலோ எடை சுமந்து கொண்டு 30 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இதற்கு முன்னதாக பார்த்த பைக்கை போல் இதிலும் பஞ்சர் ப்ரூஃப் டயர் கொடுக்கப்பட்டுள்ளது. இது சாம்சங்கின் பேட்டரி கொண்டு செயல்படுவது குறிப்பிடத்தக்கது. Number 5.
வாகனத்தில் மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் ஆதித்யா அண்ட் ஆதித்யம் தாஸ் இருவரும் முதல் அட்டெம்ப்டை துவங்கியுள்ளனர். இது தற்போது டிசைனிங் ஸ்டேஜில் உள்ளது என்பதும் இது பயன்பாட்டிற்கு வருவதற்கு சில ஆண்டுகள் ஆகலாம் எனவும், மேலும் இது பயன்பாட்டிற்கு வந்தால் சாத்தியமாகுமா என்பதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேலும் இது போன்ற தகவலை தெரிந்து கொள்ள டெக் கிளப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.